எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்சி பாருங்கள் சார். இது வந்து எம்இசி மெக் அப்படின்னு ஒரு சுவிட்சர்லாந்து வாட்ச். இந்த வாட்சோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா டயல் கிடையாது, ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் ரோமன் லெட்டரில் குத்துறாங்க பாருங்கள். அதுதான் இது மெயின் ஸ்பெஷாலிட்டி. அந்த மிஷின் ஓடுறது கண்ணாடி மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தெரியும், பேக்லேயும் தெரியும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பிளேட்டுங்க இது எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஓப்பனாக வெளியே இருந்து பார்க்குற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதுதான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். இதில் வந்து டயல் வந்து ஃபுல் டயல் கிடையாது, ஒன்லி அந்த லெட்டர்ஸுக்காக ஒரு சின்ன டயல் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முள் மாட்டுற இடம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து வேறு ஒரு வாட்சில் பார்த்தீங்கன்னா அந்த முள் மாட்டுற இடத்துக்கு மேலே ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு மாட்டுவோம். ஆனால் இது அது மாதிரி இல்லை. அதுக்காக சின்னதாக ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு ஒரு ஸ்க்ரூ அதுக்கு. இப்போ வாட்ச் ஓடுறதே எப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த மாடல் இது. அருமையாக பண்ணியிருக்காங்க மாடலு. சுவிட்சர்லாந்தில் மேட் இன் சுவிஸ் இது. இதோட இன்னொரு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீ சிஸ்டமும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ரெண்டு சிஸ்டமும் இருக்குது உள்ள. இப்போ நான் முள் மாட்டிகிட்ருக்கேன், அது மார்ஜின் சரியில்லாமல் இருந்ததுனால கைட்டி நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ அந்த செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக கேப் இருக்குதா பார்க்குறேன். நீங்கள் முள் மாட்டும்போது நீங்கள் இதை தான் கவனிக்கணும். கீழ் முள் அவர் முள் மாட்டிட்டு மினிட் ஹேண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அந்த இடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணணும். மினிட்டு அவர் இடிக்குதா பார்க்கணும், அப்புறம் மார்ஜின் நேராக இருக்கா பார்க்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் அதில் இருக்குது. எப்படியும் ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு அப்படி இருக்கும் இந்த மாடலு. இதே மாதிரி பார்த்து தான் சைனாவில் காப்பி அடித்து இதே சேமில் சைனா மிஷின் ஒன்று போட்டாங்க. அதில் இதை மாதிரி இந்த எல்லோ கலரில் டயல்லையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து சைனா மேக்கில் வந்து அந்த எல்லோ கலர் வராது, ஒன்லி பிளெயினாக போட்டுட்டு கிளாஸில் வந்து அந்த ரோமன் லெட்டரை அவங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க மேல் கேஸில் இருக்கிற கிளாஸில். அந்த மாதிரி காப்பி வாட்சுன்னு அது பார்த்தாலே தெரியும். ஆனால் இது வந்து அது மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக இருக்குது. அதனால் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக மாடல். இந்த எம்சி மாடல் அது நேம் வந்து எம்சி கம்பெனி. அது வேறு ஏதோட கம்பெனியோட அடாப்டர் நேம் தான் இது. இந்த சுவிட்ச் மாடல்னால் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடோவில் வருது, அப்புறம் வந்து பழைய வாட்சி கெமியில் வருது, என்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வருது. இது பாருங்கள் பேலன்ஸ் வீலு எப்படி ரோல் ஆகுறது கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். கீழே ஓப்பனு மேலேயும் ஓப்பன், அந்த மாதிரி. இந்த ரிங்கில் அது வந்து மிஷின் ஃபிக்ஸிங். அது ஒரு ரிங்கில் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி அது சைடு அந்த ரிங்கிலேருந்து மிஷின் ஆடாமல் இருக்கிறதுக்கு பாடி ஸ்க்ரூ மாதிரி 2 கொடுக்குறாங்க. இதில் அது வச்சுருக்காங்க. பேலன்ஸ் வீல் மூவிங் வந்து க்ளீனாக தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டர் மாதிரி இது பாருங்கள், அது வந்து ஆட்டோமேட்டிக்கு. அது கையில் கட்டும்போது அப்படி இப்படி ரோல் ஆகும், அதுக்கு தான் அந்த ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்க. அது 4 வீலு, லிவரு, பேலன்ஸ் வீல் ஓடுறதுக்கு. பாருங்கள் ரோட்டர் சுற்றுது பாருங்கள், அதுதான் நான் ஷேக் பண்ணி காட்டுறேன். அது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதில் மாடல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து லெஃப்ட்டு திரும்பினாலும் சாவி எடுக்கும், ரைட்டை திரும்பினாலும் சாவி எடுக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப அருமையான மாடல். ரன்னிங் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆட்டோமேட்டிக் ரோட்டரு லெஃப்ட்டு திரும்பினாலும் சாவி எடுக்கும், ரைட்டு திரும்பினாலும் சாவி எடுக்கும். இந்த சிகோ5 பார்த்தீங்கன்னா சிட்டிசனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி லெஃப்டில் ரோல் ஆனால் தான் சாவி எடுக்கும், ரைட்டில் ரோல் பண்ணால் சாவி எடுக்காது. இது பாருங்கள், இந்த முள் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக டூம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த டூம் கிளாஸு போட்டால் அந்த முள் டச் ஆகாது. இது கேஸு ரொம்ப நாள் அவர் யூஸ் பண்ணிட்டாரு, அதனால் அந்த கலர் போயிருக்குது கொஞ்சம். இருந்தாலும் அந்த ஆட்டோமேட்டிக்கு உண்டான எல்லா அம்சமும் அந்த கேஸில் பண்ணியிருக்காங்க. கேஸு நல்லா ரஸ்ட் ஆகாமல் நல்லா இருக்குது இன்சைடு. இது பாருங்கள் சாவி அதே தான், புஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் மிஷினை உள்ளே வச்சு இந்த சாவி அப்படியே போட்டு புஷ் பண்ணணும். இந்த ரோட்டர் இது பாருங்கள் மேலே சுத்திரம் பாருங்கள், அதுதான். லெஃப்டில் சுற்றினாலும் சாவி எடுக்கும், ரைட்டில் சுற்றினாலும் சாவி எடுக்கும். கையில் கட்ட முடியல, வீட்டில் தான் வைக்கிறீங்கன்னு சொன்னால் சாவி ஊற்றுது. இப்போ கொடுக்குறவங்க பாருங்கள், இது மாதிரி சாவி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 20 டைம் சாவி ஊற்றா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வேணும். இதுதாங்க ரோட்டரு.
இதை ரோல் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி சுற்றினா எப்படி சுற்றினாலும் சாவி எடுக்குது. அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து லெஃப்ட்டு சுற்றினா சாவி எடுக்கும், ரைட் சுற்றினா நம்ம சைக்கிள் ஃப்ரீ வீல் மாதிரி. சைக்கிள் எப்படி ஃப்ரண்ட்டில் நம்ம மெரிக்கும் போது அது கிளச்சு பிடிக்குதோ அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்லேயும் கொடுத்துருந்தாங்க. ரிவர்ஸில் சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றும். ஆனால் இதில் வந்து லெஃப்ட்டு சுற்றினாலும் சாவி எடுக்குது, ரைட் சுற்றினாலும் சாவி எடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டு பிளேட்டட் சார். ஆமாம், இது லோஷன் போட்டு க்ளீன் பண்ண உடனே பாருங்கள் நல்லா புது வாட்ச் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான வாட்சியும் கூட. ஏன்னா இப்போ பாருங்கள் மூடி போடும்போது பாருங்கள் மூடி வழியாக மிஷின் ஓடுறத பார்க்கலாம். மூடியை தொடச்சிருக்கேன், தொடச்சிட்டு இப்போ ஃபிட் பண்ணுறதுக்காக துடைக்கிறேன் கண்ணாடிக்காக. பாருங்கள் நடுவில் கிளாஸ் இருக்குது மூடியில். இப்போ நேற்று ரெடி பண்ண டேட்டு அதை எழுதுகிறேன், அதனால தான் 16/2/2022. இதை மாதிரி எல்லா வாட்ச்லேயும் நான் வந்து டேட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கேன், என்ன ஃபால்ட்டு அட்டன் பண்ணியிருக்கேன்றத அந்த ஹிஸ்ட்ரியே அந்த மூடியில் எழுதிடுவேன். இப்போ பாருங்கள் மூடி போட்டோடனே நம்ம மிஷினை வந்து பேக் வழியாக பார்க்கலாம். த்ரெட்டு வந்து லெஃப்ட் டு ரைட்டு திருப்பி பார்க்கணும். கரெக்டாக பொசிஷனில் உட்காந்தோடனே பாருங்கள் லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது சரியாக உட்காராததுனால அது மாதிரி கரெக்டாக லெஃப்ட் டு ரைட்டு திருப்பி அந்த பொசிஷனில் உட்கார வைக்கணும். அதனால தான் அதை மிஸ் ஆகிறது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது கரெக்டான பொசிஷனில் உட்கார வைக்கலைன்னா மிஸ் ஆகிடும். இப்போ நான் அதை வந்து கரெக்டாக பொசிஷனில் உட்கார வச்சு இப்போ டைட் பண்ணிட்டேன். பாருங்கள் இதுதான், நல்லா பாருங்கள். அடுத்தடுத்து பழைய முதல்ல போட்ட மாதிரி அந்த வாட்சிங்கெலாம் பிரிக்க போது கவனிங்க. இப்போ இது எப்படி மாற்றுறன்றதையும் பார்த்துங்க. ஒரு வித்தியாசமான வாட்சி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது கற்றுங்க. நெக்ஸ்ட்டு ஃபேவர் லுப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் வீடியோ இருக்குது, அது போடுறேன், அதையும் பாருங்கள். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.